வேதியியல் பாடத்துல ஹைட்ரோ கார்பன்கள் பற்றி பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? ஹைட்ரோ கார்பன்னா கார்பனும் இருக்கணும், ஹைட்ரஜனும் இருக்கணும். இந்த கார்பன் ஹைட்ரஜன் ரெண்டுமே இருந்தால் தான் அது என்னன்னு சொல்கிறோம்? ஹைட்ரோ கார்பன். ஃபர்ஸ்ட் பாருங்க, மீத்தேன். என்னது? மீத்தேன். மீத்தேன் அப்படிங்கிறப்ப அதனோட மூலக்கூறு வாய்ப்பாடு CH4. அப்போ எத்தனை கார்பன் இருக்கு? ஒரு கார்பன் இருக்கு. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 4 ஹைட்ரஜன் இருக்கு. அதுக்கு இந்த மாடல். சரியா? இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலக்கூறு அமைப்பு. எதனோட மூலக்கூறு அமைப்பு? மீத்தேனோட மூலக்கூறு அமைப்பு. சரி, சி வந்து இங்கே நடுவில் இருக்கிறது. சரியா? சீன்னு என்னது? கார்பன். ஹைட்ரஜன் பாருங்க, 1 2 3 4. ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்றோம்? மீத்தேன். அதே போல இங்க பாருங்க, ஈத்தேன். ஈத்தேனோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னது? C2H6. அப்ப எத்தனை சி இருக்கணும்? கார்பன் 1 2. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கணும்? 6. 1 2 3 4 5 6. அப்ப ஈத்தேன் C2H6. என்னன்னு சொல்லணும்? ஈத்தேன் C2H6. அடுத்தது புரோப்பேன். அடுத்தது என்னது? புரோப்பேன். கார்பன் வந்து 3 இருக்கணும். இங்க பாருங்க, 1 2 3 3 கார்பன் இருக்கு. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கணும்? 1 2 3 4 5 6 7 8. சரியா? அப்ப புரோப்பேனுக்கு வந்து எத்தனை கார்பன் இருக்கணும்? 3 கார்பன் 8 ஹைட்ரஜன். C3H8. ஓகேவா? அடுத்து பாரு, பியூட்டேன். அடுத்தது என்னது? பியூட்டேன். பியூட்டேனுக்கு வந்து மூலக்கூறு வாய்ப்பாடு என்னது? C4H10. அப்ப எத்தனை கார்பன் இருக்கணும்? 4. 1 2 3 4. 4 கார்பன் இருக்கணும். எத்தனை ஹைட்ரஜன் இருக்கணும்? 10. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஹைட்ரஜன். அடுத்தது பென்டேன். சரியா? பென்டேனுக்கு வந்து என்னது? C5H12. C5H12. சரியா? கார்பன் அப்ப எத்தனை இருக்கணும்? கார்பன் எத்தனை இருக்கணும்? 5. 1 2 3 4 5 இருக்கு. ஹைட்ரஜன் எத்தனை இருக்கணும்? 12. சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப பென்டேனுக்கு வந்து C5H12. ஓகேவா? இப்போ ஒரு செகண்ட் பாருங்க, மீத்தேன் CH4. ஈத்தேன் C2H6. புரோப்பேன் C3H8. பியூட்டேன் C4H10. பென்டேன் C5H12. இப்போ இந்த 5மே எதை பத்தி பார்த்துருக்கோம்? ஹைட்ரோ கார்பன்கள். ஹைட்ரோ கார்பன்கள்னா என்ன இருக்கணும்? ஹைட்ரஜன் இருக்கணும், கார்பன் இருக்கணும். சரியா? வேற ஏதாவது இருக்கா? எதுவும் கிடையாது. சூப்பர்.